ரைட், திரிகோண கணிதம். ரெண்டாவது வந்து அச்சர கணிதம். அச்சர கணிதம் ரெண்டாவது வந்து அச்சர கணிதம். மூன்றாவது வந்து நுண்கணிதம், கால்குலஸ், நுண்கணிதம். நாலாவது வந்து ஆள்கூட்டு கேத்திர கணிதம், கேத்திர கணிதம். ரைட். அப்ளைட பொறுத்த மட்டும் 4 செக்ஷன் இருக்குது. ஒன்று ஒன்று நிலையியல், இரண்டாவது இயக்கவியல், மூன்றாவது நிகழ்தகவு, நாலாவது புள்ளி விவரவியல். இதெல்லாமே பெரிய டீப்பான செக்ஷன். இப்ப நாங்க இங்க பார்க்க போறது முதலாவது யூனிட் திரிகோண கணிதம். திரிகோண கணிதம் முதலாவது பார்க்க போறோம். திரிகோண கணிதம். திரிகோண கணிதம் கொஞ்சம் அட் ஆகுறாக்கள் ஒரு 5 மினிட்ஸ்க்குள்ள அட் ஆகி கொள்ளுங்க. 5 மினிட்ஸ்க்குள்ள நான் இனி அட் பண்ண மாட்டேன் யாரையும். அட் ஆகுறாக்கள் ஒரு 5 மினிட்ஸ்க்குள்ள அட் ஆகி கொள்ளுங்க. யூனிட் நான் ஸ்டார்ட் பண்ணுவோம். ரைட், ஓகே. இப்ப பாருங்க, ஏபிசி என்கிற ஒரு செங்கோண முக்கோணம். இந்த சீக்கோணத்தை நான் தீட்டாண்டு சொல்றேன். சீக்கோணத்தை நான் தீட்டாண்டு சொல்றேன். இந்த தீட்டாவுக்கு எதிரே இருக்கிற பக்கத்துக்கு நீங்க படிச்சிருப்பீங்க எதிர்பக்கம். இதுக்கு அருகில் இருக்கிற பக்கத்துக்கு அயற்பக்கம். செங்கோணத்துக்கு எதிரே இருக்கிற பக்கத்துக்கு செம்பக்கம். இது நீங்க OL படிச்சிருப்பீங்க. இது நீங்க OL படிச்சிருப்பீங்க. இதே மாதிரி நீங்க திரிகோண கணித வாய்ப்பாடுகள் 3 தான் படிச்சிருப்பீங்க. ஒன்று சைன் தீட்டா, அடுத்தது கொஸ் தீட்டா, அதே மாதிரி டான் தீட்டா. இப்ப சைன் தீட்டான்னு சொல்றது என்னன்னு சொன்னா, சைன் தீட்டான்னு சொல்றது என்னன்னு சொன்னா, ஓகே, போட் நாட் கிளியர். ஓகே அக்கா, போட் இப்போ ஓகேவா, கிளியரா? ரைட். இப்ப சைன் தீட்டான்னு சொன்னால் எதிர்பக்கத்தின் கீழ் செம்பக்கம். எதிர்பக்கத்தின் கீழ் செம்பக்கம். எதிர்பக்கத்தின் கீழ் செம்பக்கம். எதிர்பக்கம் சொல்றது ஏபி, செம்பக்கம் சொல்றது ஏசி.
இதுதான் sin θ. நீங்க படிச்சிருக்கீங்க. இது நீங்க படிச்சிருப்பீங்க OL. இதே மாதிரி cos θன்னு சொல்றது அயற்பக்கத்தின்கீழ் செம்பக்கம். அயற்பக்கம்ங்கிறது BC, செம்பக்கம்ங்கிறது AC. இதுதான் cos θன்னு சொல்லியும் நீங்க படிச்சிருப்பீங்க. Here, please big letter. Okay. இதே மாதிரி tan θன்னு சொல்றது எதிர்பக்கத்தின் கீழ் அயற்பக்கம். எதிர்பக்கத்தின் கீழ் அயற்பக்கம். இப்ப எதிர்பக்கம்ங்கிறது AB, அயற்பக்கம்ங்கிறது BC. இதான் tan θ. இதான் tan θ. இப்ப நீங்க இது மூணும் தான் OL படிச்சது. இப்ப இதுக்கு மேலதிகமாக சைனினுடைய மறுதலை கொசெக் தீட்டா. சைனினுடைய மறுதலை கொசெக் தீட்டா. அதாவது கொசெக் தீட்டான்னு சொல்றது செம்பக்கத்தின் கீழ் எதிர்பக்கம். சைனுடைய மறுதலை செம்பக்கத்தின் கீழ் எதிர்பக்கம். செம்பக்கம்னு சொல்றது AC, எதிர்பக்கம்னு சொல்றது AB. இதான் என்ன கொசெக் தீட்டா. ரைட். இதே போல செக் தீட்டா செம்பக்கத்தின் கீழ் அயற்பக்கம். செம்பக்கம்ங்கிறது AC, அயற்பக்கம்ங்கிறது BC. இதுதான் செக் தீட்டா. இது செக் தீட்டா. இதே போல உங்களுக்கு தெரியும் tan θவினுடைய மறுதலை cot θ. அவை அயற்பக்கத்தின் கீழ் எதிர்பக்கம். அயற்பக்கம்ங்கிறது BC, எதிர்பக்கம்ங்கிறது AB. இது என்ன cot θ. இவ்வளத்தையும் நான் சமரியா சொல்றேன் பாருங்க. sin θங்கிறது எதிர்பக்கத்தின் கீழ் செம்பக்கம். cos θன்னு சொல்றது அயற்பக்கத்தின் கீழ் செம்பக்கம். tan θங்கிறது எதிர்பக்கத்தின் கீழ் அயற்பக்கம். கொசெக் θங்கிறது செம்பக்கத்தின் கீழ் எதிர்பக்கம். சைனுடைய மறுதலை. செக் θங்கிறது செம்பக்கத்தின் கீழ் அயற்பக்கம். கொஸ்டினுடைய மறுதலை. cot θங்கிறது அயற்பக்கத்தின் கீழ் எதிர்பக்கம். தானினுடைய மறுதலை. தானினுடைய மறுதலை. ரைட். இப்ப பாருங்க, இந்த கொசெக் தீட்டாவை வச்சு ஒரு தொடர்பு எழுதுறேன். கொசெக் தீட்டா ஒன்றின் கீழ் இந்த ஏசியை கீழே கொண்டு வரேன். ஏபியின் கீழ் ஏசி. ஒன்றின் ஏபியின் ஏசிக்கு பதிலாக நீங்க பிரதியிடையிலும் சைன் தீட்டா. ஏபியின் ஏசி. ஆகவே இதுக்கு பதிலாக எழுதலாம் ஒன்றின் சைன் தீட்டா. ஆகவே கொசெக் தீட்டா சமன் ஒன்றின் சைன் தீட்டா. ஒன்றின் சைன் தீட்டா. ரைட். இதே போல செக் தீட்டா. செக் தீட்டா. செக் தீட்டான்னு சொல்றது ஏசியின் பிசி. இதை நான் ஒன்றின் பிசியின் கீழ் ஏசி. ஆகவே பிசியின் கீழ் ஏசி என்று சொல்றது கொஸ் தீட்டா. பிசியின் கீழ் ஏசி என்று சொல்றது கொஸ் தீட்டா. ஆகவே ஒன்றின் கொஸ் தீட்டா. இதுதான் செக் தீட்டா. ஒன்றின் கொஸ் தீட்டா. இதுதான் செக் தீட்டா. இதே போல பாருங்க, cot θ. cot θ.
இதை நான் எழுதலாம் ஒன்றின் கீழ் இவரை கீழின் கீழே கொண்டு வரேன் ஏசி ஏபியுங்கள் பிசி ஒன்றின் கீழ் ஏபியுங்கள் பிசிக்கு பதிலாக நீங்க போடலாம் தாண்டீட்டா ஆகவே ஒன்றின் தாண்டீட்டா இதான் என்ன கொட்டீட்டா ரைட் நான் மாதிரி சொல்றேன்னு பாருங்க முதலாவது வந்து சைன் தீட்டான்னு சொன்னால் எதிர்பக்கத்திங்கள் செம்பக்கம் இதுல எதிர்பக்கம்ங்கிறது ஏபி செம்பக்கம்ங்கிறது ஏசி கொஸ்டீட்டா அடுத்தது திரிகோண கணிதம் ஓஎல்ல படிச்சதுதான் அயற்பக்கத்திங்கள் செம்பக்கம் அயற்பக்கம் பிசி செம்பக்கம் ஏசி இதே மாதிரி தாண்டீட்டா தாண்டீட்டான்னு சொல்றது எதிர்பக்கத்திங்கள் அயற்பக்கம் எதிர்பக்கம் ஏபி அயற்பக்கம் பிசி நீங்க இன்னும் 3 திரிகோண கணிதம் இங்க படிக்கிறீங்க முதலாவது கொசெக் தீட்டா கொசெக் தீட்டாங்கிறது செம்பக்கத்திங்கள் எதிர்பக்கம் செம்பக்கத்திங்கள் எதிர்பக்கம் இதுல செம்பக்கம்ங்கிறது ஏசி எதிர்பக்கம்ங்கிறது ஏபி அடுத்தது செக் தீட்டா செம்பக்கத்திங்கள் அயற்பக்கம் போர்ட் கிளியர் இல்லையா இப்போ ஓகேவா போர்ட் இப்போ கிளியரா ஓகேவா இப்போ ஓகே சார் போர்ட் கிளியர்ண்டா சொல்லுங்க கிளியர் இல்லைண்டா கொஞ்சம் ரிப்ளை ஒன்று தாங்க போர்ட் கிளியர் இல்லாத ரைட் ஓகே ரைட் திரும்ப சொல்றேன்னு பாருங்க சைன் தீட்டான்னு சொல்றது எதிர்பக்கத்திங்கள் செம்பக்கம் போர்ட் கிளியர் இல்லையா கிளியர் இல்லைன்னு சொல்றீங்க கிளியர் சொல்றீங்க கொஞ்சம் உங்களோட கனெக்ஷனையும் கொஞ்சம் பார்த்து கொள்ளுங்க நிறைய பேர் கிளியர்னு தான் சொல்றீங்க ரைட் ரைட் இதை பாருங்க சைன் தீட்டா சமன் எதிர்பக்கத்திங்கள் செம்பக்கம் ஆகவே ஏபியுங்கள் ஏசி ரைட் அதே மாதிரி கொஸ்டீட்டா அயற்பக்கத்திங்கள் செம்பக்கம் பிசியுங்கள் ஏசி அதே மாதிரி தாண்டீட்டா எதிர்பக்கத்திங்கள் அயற்பக்கம் ஏபியுங்கள் பிசி ரைட் இதே மாதிரி கொசெக் தீட்டா செம்பக்கத்திங்கள் எதிர்பக்கம் ஆகவே இந்த முக்கோணத்துல செம்பக்கம் ஏசி அதன்கீழ் எதிர்பக்கம் ஏபி அதே மாதிரி செக் தீட்டா செம்பக்கத்தின் கீழ் அயற்பக்கம் ஏசியுங்கள் பிசி ரைட் அதே மாதிரி கொட்டீட்டா அயற்பக்கத்திங்கள் எதிர்பக்கம் பிசியுங்கள் ஏபி அதே மாதிரி கொசெக்குக்கும் சைனுக்கும் தொடர்பெடுக்கிறோம் கொசெக் தீட்டா சமன் என்ன ஒன்றிங்கள் சைன் தீட்டா அதே மாதிரி செக் தீட்டா சமன் ஒன்றிங்கள் கொஸ் தீட்டா அதே மாதிரி கொட்டீட்டா சமன் ஒன்றிங்கள் தாண்டீட்டா இப்ப பாருங்க இப்ப பாருங்க இதுல வந்து இதை நான் முதலாம் சமன்பாடும் இது 2ஆம் சமன்பாடு எடுக்கிறேன் அதாவது இது சைன் தீட்டா சமன் ஏபிங்கள் ஏசியும் கொஸ் தீட்டா சமன் பிசிங்கள் ஏசியும் எடுக்கிறேன் ஒண்ட 2ஆல பிரிக்கிறேன் ஒண்ட 2ஆல பிரிக்கிறேன் சைன் தீட்டாவின் கீழ் கொஸ் தீட்டா சைன் தீட்டாவின் கீழ் கொஸ் தீட்டா
சமன் ஏபியின் கீழ் ஏசி கீழ் பிசியின் கீழ் ஏசி. ஆகவே ஏபியின் கீழ் பிசி சைன் தீட்டாவின் கீழ் கொஸ் தீட்டா. ஏபியின் கீழ் ஏசிங்கிறது எதிர்பக்கத்தின் கீழ் அயற்பக்கம். ஆகவே அதுக்கு பதிலாக இவ்வளவுக்கும் பதிலாக நீங்க பெறுவது எல்லாம் tan தீட்டா சைன் தீட்டாவின் கீழ் கொஸ் தீட்டா. நீங்க பயப்பட தேவையில்லை. விளங்காதாக்கள் போர்ட் கிளியர் இல்லாதாக்கள் ஹேண்ட் அவுட்டை கொஞ்சம் பார்த்தீங்கன்னா சொல்லக்குள்ள விளங்கிடும். நான் அனுப்பின ஹேண்ட் அவுட்ல எல்லாம் இருக்குது. ரைட், சைன் தீட்டாவின் கீழ் கொஸ் தீட்டா. இப்ப நான் 2 ஒன்றால பிரிக்கிறேன், மாறி பிரிக்கிறேன். பிரிக்கக்குள்ள கொஸ் தீட்டா கீழே சைன் தீட்டா, இங்க பிசிங்கள் ஏசி கீழே பிசிங்கள் ஏசி கீழே ஏபிங்கள் ஏசி ஏபிங்கள் ஏசி. ஆகவே கொஸ் தீட்டாவின் கீழ் சைன் தீட்டா சமன் பிசியின் கீழ் ஏபி. பிசியின் கீழ் ஏபி. இந்த பிசியின் கீழ் ஏபி அயற்பக்கத்தின் கீழ் எதிர்பக்கம். ஆகவே கொஸ் தீட்டாவின் கீழ் சைன் தீட்டா சமன் கொட் தீட்டா. கொட் தீட்டா சைன் தீட்டாவின் கீழ் கொஸ் தீட்டா சமன் டான் தீட்டா. அடுத்த தொடர்பு உங்களுக்கு கிடைக்குது. ரைட், அடுத்த விஷயம் சைன் தீட்டா தர சைன் தீட்டா சமன் சைன் தீட்டா முழுவதின் வர்க்கம். இது எழுதுற ஃபார்மேட் ட்ரிகோனோமெட்ரியில சைன் வர்க்கம் தீட்டா இப்படித்தான் எழுதுவோம். சைன் தீட்டா தர சைன் தீட்டா சைன் வர்க்கம் தீட்டான்னு தான் நாங்க எழுதுவோம். ரைட், நம்ம பாருங்க எழுதுறேன். சைன் தீட்டா தர சைன் தீட்டா சமன் சைன் தீட்டா முழுவதின் வர்க்கம். இது சமன் சைன் வர்க்கம் தீட்டா. ஓகே, ஆனா இதுவும் இதுவும் சமன் இல்லை. இதுவும் சைன் தீட்டா வர்க்கமும் சைன் வர்க்கம் தீட்டாவும் சமன் இல்லை. இது ரெண்டும் சமன் இல்லை. சைன் தீட்டா வர்க்கமும் சைன் வர்க்கம் தீட்டாவும் சமன் இல்லை. இதை கிளியரா விளங்கிக் கொள்ளணும். அடுத்து தான் தீட்டா தர தான் தீட்டா தர தான் தீட்டான்னு சொன்னால் அதை நாங்க தான் கணம் தீட்டான்னு சொல்லலாம். ஏன்னா 3 தரம் பெருக்கு போறதால கொசைக்கல் பாதர கொசைக்கல் பாதர கொசைக்கல் பாண்டு 4 தரம் பெருக்கினால் அதை கொசைக்கு 4ஆம் அடுக்கு அல்பாண்டு நீங்க சொல்ல இயலும். இப்ப நாங்க திரிகோண கணித விகிதங்கள் இந்த 6ஐயும் பயன்படுத்தி சைன் தீட்டா கொஸ் தீட்டா டான் தீட்டா கொசெக் தீட்டா செக் தீட்டா கொட் தீட்டா இவ்வளவு 6 திரிகோண கணித சமன்பாடுகளையும் பயன்படுத்தி நீங்க தொடர்புகளை பெறலாம். அது எப்படி தொடர்புகளை பெறன்னு சொல்லி இப்ப பார்ப்போம். முதலாவது பாருங்க, ஒரு முக்கோணி செங்கோண முக்கோணி ஏபிசியில இந்த கோணத்தை நான் தீட்டான்னு சொல்றேன். போர்ட் கிளியர் இல்லையா? போர்ட் கிளியர் இல்லையா? கொஞ்சம் மெசேஜ் பண்ணுங்க. போர்ட் கிளியர் இல்லாதாக்கள் கொஞ்சம் மெசேஜ் பண்ணுங்க. எல்லாருக்கும் அப்படியா இருக்குது போர்ட் கிளியர் இல்லாம?
கொஞ்சம் மத்தாக்களை மெசேஜ் பண்ணா ஓகே இருக்கும். கிளியர் இல்லாம இருக்கு. மத்தாக்களுக்கு போட் கிளியர் இல்லாம இருக்குதா? சரி ஓகே. சில ஆக்களுக்கு கிளியர் ஆகிக்கிறதால மெசேஜ் பண்ணி விடுங்க. இப்போ ஓகேவா? இப்போ ஓகேவா போட் பாருங்க. வெளியா போட் கிளியர் இல்லைங்க. இப்பயும் கிளியர் இல்லையா? வெயிட். இந்த போட் கிளியர் இல்லைன்ற ஆட்கள் கொஞ்சம் மெசேஜ் பண்ணி விடுங்க. இப்போ ஓகேயா? ஓகே அப்ப போட் இப்போ ஓகேவா? ரைட். கவரேஜ் ப்ராப்ளம் இருக்கிறார்கள், ப்ளீஸ் உங்களோட கவரேஜை கொஞ்சம் செக் பண்ணி கொள்ளுங்க. ஏர்லியா இருந்தது ஓகேவா? போட் கிளியரா? ரைட். இப்போ ஓகே தானே? ரைட். இப்போ நீங்க பாருங்க, ஒரு செங்கோண முக்கோணி ஏபிசியில கொஞ்சம் கவரேஜ் ப்ராப்ளம் ஆனாக்கள் கொஞ்சம் கவரேஜை பார்த்து கொள்ளுங்க. மற்ற ஆக்களுக்கு டிஸ்டர்ப் இல்லாம இருக்கும். இப்ப பாருங்க, இந்த முக்கோணத்துல பைதகரஸ் தேற்றப்படி இந்த பைதகரஸ் தேற்றம் என்ன சொல்லுதோ? ஏபி வர்க்கம் சக பிசி வர்க்கம் சமன் ஏசி வர்க்கம் என்ன தானே பைதகரஸ் தேற்றம். இப்ப இந்த பைதகரஸ் தேற்றத்துல நான் இத ஏசி வர்க்கத்தால ரெண்டு பக்கமும் பிரிக்க, இந்த சமன்பாட்டுல ஒரே வேலையை ரெண்டு பக்கமும் செய்யலாம். ஆகவே ஏசி வர்க்கத்தால் இருபுறமும் பிரிக்க, இருபுறமும் ஏசி வர்க்கத்தால பிரிக்கிறேன். இப்ப ஏபி வர்க்கத்தின் கீழ் ஏசி வர்க்கம், பிசி வர்க்கத்தின் கீழ் ஏசி வர்க்கம், ஏசி வர்க்கத்தின் கீழ் ஏசி வர்க்கம் உண்டு, ஏசி வர்க்கத்தின் கீழ் ஏசி வர்க்கம் உண்டு. ரைட். இந்த ஏபியின் ஏசியை நான் இப்படி எழுதலாம், ஏபியின் கீழ் ஏசி முழுவதின் வர்க்கம், ஏபியின் ஏசி முழுவதின் வர்க்கம். இதை நான் எழுதலாம் பிசியின் கீழ் ஏசி முழுவதின் வர்க்கம் சமன் உண்டு. ரைட். ஏபியின் ஏசிங்கிறது ஏபியின் ஏசிங்கிறது எதிர்பக்கத்தின் கீழ் செம்பக்கம், ஆகவே சைன் தீட்டா, ஆகவே சைன் வர்க்கம் தீட்டா. பிசியின் கீழ் ஏசி அயற்பக்கத்தின் கீழ் செம்பக்கம், ஆகவே கொஸ் தீட்டா, ஆகவே கொஸ் வர்க்கம் தீட்டா சமன் உண்டு. இது முதலாவது அடிப்படை சமன்பாடு. இது முதலாவது அடிப்படை சமன்பாடு. இந்த சமன்பாட்டை, இந்த பைதகரஸ்ல வார சமன்பாட்டை நான் இப்ப ஏபி வர்க்கத்தால பிரிக்கிறேன்.
ஆகவே ஏபி வர்க்கத்தால் இருபுறமும் பிரிக்க. இதை நான் ஏபி வர்க்கத்தால பிரிச்சா ஒன்று பிசி வர்க்கத்தின் கீழ் ஏபி வர்க்கம் சமன் ஏசி வர்க்கத்தின் கீழ் ஏபி வர்க்கம். ஏசி வர்க்கத்தின் கீழ் ஏபி வர்க்கம். இப்ப நான் 1 பிளஸ் பிசிங்கிள் ஏபி, அதாவது பிசியின் கீழ் ஏபி அயற்பக்கத்தின் கீழ் எதிர்ப்பக்கம். ஆகவே கோட் வர்க்கம் தீட்டா. ஏசியின் கீழ் ஏபி செம்பக்கத்தின் கீழ் எதிர்ப்பக்கம். அவே கொசெக் வர்க்கம் தீட்டா. இது அடுத்த அடிப்படை சமன்பாடு. 1 பிளஸ் கோட் வர்க்கம் தீட்டா சமன் கொசெக் வர்க்கம் தீட்டா. ரைட். இப்ப நான் பிசி வர்க்கத்தால் இருபுறமும் பிரிக்க. பிசி வர்க்கத்தால பிரிக்கிற இந்த சமன்பாட்டு பிசி வர்க்கத்தால பிரிக்கக்குள்ள ஏபி வர்க்கத்தின்கள் பிசி வர்க்கம் சக ஒன்று சமன் ஏசி வர்க்கத்தின்கள் பிசி வர்க்கம். இப்ப ஏபியின் கீழ் பிசி எதிர்ப்பக்கத்தின் கீழ் அயற்பக்கம் தான் தீட்டா. அவே 1 பிளஸ் தான் வர்க்கம் தீட்டா. 1 பிளஸ் தான் வர்க்கம் தீட்டா சமன் ஏசிங்கிள் பிசி. ஏசிங்கிள் பிசி. ஆகவே ஏசிங்கிற செம்பக்கத்தின் கீழ் அயற்பக்கம் செக் வர்க்கம் தீட்டா. அவே இது அடுத்த அடிப்படை சமன்பாடு. இந்த 6 திரிகோண கணிதங்களை வச்சு ஒரு 3 அடிப்படை சமன்பாடுகள் வரும். முதலாவது சைன் வர்க்கம் தீட்டா பிளஸ் கொஸ் வர்க்கம் தீட்டா சமன் 1. இரண்டாவது 1 பிளஸ் கொட் வர்க்கம் தீட்டா சமன் கொசெக் வர்க்கம் தீட்டா. மூணாவது 1 பிளஸ் தான் வர்க்கம் தீட்டா சமன் செக் வர்க்கம் தீட்டா. 1 பிளஸ் தான் வர்க்கம் தீட்டா சமன் செக் வர்க்கம் தீட்டா. இந்த 3 அடிப்படை சமன்பாடுகளையும் வச்சு கேள்விக்கு ஏற்ற மாதிரி நாங்க யூஸ் பண்ண இயலும். முதலாவது பாருங்க, இந்த சைன் வர்க்கம் தீட்டா பிளஸ் கொஸ் வர்க்கம் தீட்டா சமன் 1 நீங்க சைன் வர்க்கம் தீட்டா தேவைன்னு சொன்னால் 1 மைனஸ் கொஸ் வர்க்கம் தீட்டாண்டு யூஸ் பண்ண இயலும். 1 மைனஸ் கொஸ் வர்க்கம் தீட்டாண்டு. இதுல நீங்க சைன் வர்க்கம் தீட்டா சமன் ஏ வர்க்கம் சை பி வர்க்கம் 1 பிளஸ் கொஸ் தீட்டா 1 மைனஸ் கொஸ் தீட்டா யூஸ் பண்ண இயலும். கொஸ் தீட்டா தேவைண்டா 1 மைனஸ் சைன் தீட்டா 1 பிளஸ் சைன் தீட்டாண்டு நீங்க யூஸ் பண்ண இயலும். ஓகே, உங்களுக்கு தேவையான மாதிரி நீங்க யூஸ் பண்ணிக்கொள்ள இயலும். ரைட். இதே போல கொட் வர்க்கம் தீட்டா தேவைண்டா இதுல இருந்து இந்த ஒன்றை இஞ்சால கொண்டு வாங்க. கொசெக் வர்க்கம் தீட்டா மைனஸ் 1. ஆகவே கொட் வர்க்கம் தீட்டா சமன் கொசெக் தீட்டா பிளஸ் 1, அதாவது ஏ வர்க்கம் சக பி வர்க்கம், ஏ சக பி ஏ சக பி, கொசெக் தீட்டா மைனஸ் 1. இதே மாதிரி இதுல உங்களுக்கு தான் வர்க்கம் தீட்டா தேவைன்னு சொன்னால் tan வர்க்கம் தீட்டா சமன் செக் வர்க்கம் தீட்டா மைனஸ் 1. ஆகவே tan வர்க்கம் தீட்டா சமன் செக் தீட்டா பிளஸ் 1 செக் தீட்டா மைனஸ் 1.